சார் கனவா? அம்மா இது எங்க இசை இசைமா எங்க போனான்னு தெரியல. கனவு தானே. இசை 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 கனவுதான். அம்மா கை வேற வலிக்குது. இசை இசை என்னண்ணா என்னாச்சு? ஏன்னா இசை எங்கடா? இசை ராணிலா இங்கதானே நின்னாங்க. இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தேனே. இங்கதான் நின்னாங்க. நின்னாலா? ஆமாண்ணே இசையில தான் நின்றுட்டு இருந்தா. இப்ப கூட முன்னாடி ஓடுனால புள்ள. அப்பா வச்சிருக்காரு. அப்பா அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. என்னண்ணே என்னாச்சுதே? இசை வீட்டு எங்கேயும் போகல. அது எப்படி போக முடியும்? அவதான் இந்த மாதிரி நேரத்துல போக கூடாத. அது எப்படி போவா? என்னண்ணே என்னாச்சுதே? ஒண்ணு இல்ல, இங்க தானே இருக்கா. சரி நீ கிச்சன்ல போய் பாருப்போ. அங்கதான் போன மாதிரி இருந்தது. நான் பாத்துட்டு வரேன். என்னாச்சு? அவன் கையை ஒரு மாதிரி வச்சிருக்கான். அண்ணா 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 இரு, கையை ஒரு மாதிரி வச்சிருக்கா. ஒண்ணு இல்லடா, நான் மத இசையை பார்த்துட்டு வரேன். ஆராரோ ஆரிராரோ. தூங்குமா, தூங்கு. அண்ணே ஐயோ அண்ணே இசை பாத்தீங்களா? அவளும் ராணியும் அந்த மொட்டை போல நின்னாலும் நினைக்க. நிக்கல ஏதாவது சேட்டை பண்ணிட்டாலும் என்ன? இப்பதான் கூட ஓடுனாலுவ. நின்னலா? சரி. ஏன் என்னாச்சுடி? ஒண்ணு இல்ல. அந்த மட்டும் படியா இல்ல பழசுலையா? பழசுக்கு தான் 2 பேரும் ஓடி போன மாதிரி அங்கதான் சத்தம் கேட்டுச்சு. அவ இசை கொலுசு சத்தம் அங்கதான் கேட்டுச்சு. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். கேட்டிஞ்சா நிச்சயத்தத்தம் மட்டும் முடிஞ்சதே. அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் கையாண்டு நிப்படுறது கேவலம். இப்ப என்ன பண்ணனு சொல்ல? நீயும் சரியா யோசிக்க மாட்டேக்க. எனக்கும் யோசனை வர மாட்டேங்குது. மத்த நாள்ல எப்படி ஐடியா கொடுப்பா? இப்ப கொடுக்க வேண்டியதுன்னு. ஆமா இவனுக்கே யோசனை வரலையா? எனக்கு வந்துருமா? குளிச்சுட்டு வந்தா யோசனை வருதுன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஒரு யோசனை வர மாட்டேங்குது. என்ன பண்ணுமா? நாளைக்கு எனக்கு காய்ச்சல்னு சொல்லிடுவோமா? ஆமா இவனுக்கு காய்ச்சல்னு நிச்சயத்தத்தை நீ பட்டிடுற. பாரு கொண்டே போட்டுற மத்துக்க. அப்ப எனக்கு என்ன தவட்டி பண்ண சொல்ற? இன்னொரு ஐடியா இருக்கு. நீ தொலைஞ்சா வேணா நிச்சயத்தத்தை நிக்கும். என்னட்டு சொல்ற? நீ இல்லாம தட்டு மாட்ட மாட்டாவ. நீ மட்டும் இல்லன்னா நீ இல்லன்னா நிச்சயத்தமே இல்ல. எல்லாரும் ஒண்ணுதான் தேடுவாவ. நீ காணாம போயிரு. உன்னை தேடிட்டே இருப்பவளா நிச்சயத்தத்தை நின்றோ. நீ இருக்கட எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எல்லாரும் தேடும் போது இது இங்கதான் இருக்கா அப்படின்னு நான் சொல்லுதேன். என்ன அடிக்கிறதுக்கு என் புருஷனே போதும். என்ன அடி வாங்கி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஒரு அடி வாங்கினா குறைஞ்ச போயிருவேன். நாமளும் எவ்வளவோ பிளான போட்டு பார்த்துட்டோம். ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல. கிங்சி மாமா தானே ஒரு அரைவாரு. அதுல இப்ப அரையுது கஷ்டம் தான். ஏன்னா நீ 2 பிள்ளைக்கு தாய் பத்தியா? 2 பிள்ளைக்கு தாயின்னு அடிக்க மாட்டாவ. அது போக கருப்பு சிங்கம் இங்க தானே இருக்காரு. கருப்பு சிங்கம் இருக்கும்போது யாருமே கை நீட்ட மாட்டாங்க. இன்னொன்னு உங்க மகாதேவன் அப்பா. இன்னொன்னு உன்னை முறைச்சு பார்த்தாலே உங்க ஜான் அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துடும். அடிக்கவா விட போறாவ? அதுக்கப்புறம் உங்க ஜான் மாமா, சாரன் மாமா, இந்த போற வரைக்கும் அலெக்சி, எல்லாத்துக்கும் மேல உங்க மாணிக்க மாமா. அவ்வளவுதான். எதுக்குள்ள என் பிள்ளை மேல கைய வைக்க அப்படியும் பாரு. நிச்சயத்தை மட்டும் ரொம்ப முக்கியம். என் பிள்ளை நீ அடிச்சிருவியோ அப்படின்னு எல்லாம் சட்டை போட்டுருவாங்க. ஆக மொத்தம் உன்னை யாரும் அடிச்சு விட மாட்டாங்க. நல்ல ஐடியாவா இருக்கு. அடிக்கட்டாலும் என்கிட்ட மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டாவன்னா என் புருஷன் என்கிட்ட பேசலன்னா நொந்தே போயிருவேன்டி. அது எப்படி பேசாம போவ? அதான் இருக்கத உன்கிட்ட ஆயுதம். அதான் நைட் ஆனா 18 வயசு இல்ல மட்டும் மனசு எங்குது பாய் போட. அந்த தாரகம் வந்தது உனக்கு நல்லாவே தெரியுமே. தள்ளி போனா நீ நெருங்கி போ. மாமா அந்த விஷயத்துல உன்கிட்ட வீக்கு தான். எப்படி உனக்கு தெரியும்? வீட்டுல அத்தனை பேர் இருந்தாலும் வேணு பாத்துட்டு பா ஒன்னியவே. நீ பிள்ளை என் புருஷனை பேசாதட்டி. சத்தியமா சொல்றேன். இயல கட்ட வேணாலும் கேளு. இல்ல அபியா கட்டனாலும் கேளு. நீ இருந்துட்டா கிங்சி மாமா இப்படி தான் பாப்பாரு. எப்ப அப்படி விழுங்குத மாதிரியே பாப்பாவே. என்னமோ அன்னைக்கு தான் உனக்கு புதுசா பாக்குற மாதிரியே பாப்பாவ தெரியுமா? இது பிள்ளை பேசாதட்டி. நீ அதுக்கு மேல அடி கொனட்டிக்கிட்டே நிப்ப. நீ லேசுப்பட்டாளா? அத்தான் அப்படின்ப. அவ்வளவுதான். கிங்சி மாமா பிளாட் என்னமா தங்கம் சொல்லுமா அப்படின்பாவ. அங்க இங்க கோவம் வரப்போது. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? அதெல்லாம் ஊருக்கே தெரியும். நான் சொல்ற பிளான் கரெக்டா இருக்கா இல்லையா? சரியா தான் இருக்குது. நான் எங்க ஒளிய புள்ளையில வேண்டி இருக்குதே. பன்னேர்பட்டி. இப்ப எதுக்கு நீ பன்னேர்பட்டி சொன்ன? அங்கதானே யாருமே தேடி வர மாட்டேக்கவ. இங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவானுங்க. அங்க போனா நம்ம யாரும் கண்டுபிடிக்க முடியாது. நாம 2 பேருமே போயிருவோம். பன்னேர்பட்டிக்கா?
வீட்டுக்கு போயிருவோம். ஏடி அங்க போனா கண்டுபிடிச்சிரா வட்டி. ஏடி அதான் உங்க மாணிக்க மாமா கிட்ட இருந்து ஒரு வீட்டை வாங்கனல, அந்த அரமனைக்கு போயிருவோம். அங்க யாருமே வர மாட்டாவ. அங்க வேற நல்ல நல்ல ஊஞ்சல் எல்லாம் கிடக்கு, நம்ம இடம் விளையாண்டுட்டே இருக்கலாம். நிச்சயத்தை முடிஞ்சோன்னா கரெக்டாக வீட்டுக்கு வந்துருவோம். கேட்டா நாங்க தெரியாம அப்படியே காணாம போயிட்டோம் சரி நம்ம ரெண்டும் நடிச்சிருவோம். நல்லதான் இருக்கு. இது சரிப்பட்டு வர மாட்டே. அதெல்லாம் சரிப்பட்டு வரும். நான் நல்லதா ஐடியா கொடுப்பேன். ஐடியா நல்லதான் இருக்கு. ஆனா பின்னாடி ஏதாவது பெருசா வந்துருமோன்னு பயமாவும் இருக்கு. அது பெருசாருமா பாத்துக்கலாம். எப்படி என் பிளான் கரெக்ட் தானே? அதெல்லாம் சரிதாண்டி. முதல்ல இங்க இருந்து எப்படி நம்ம போக முடியும்? இங்க பாரு, இங்க இருந்து நம்ம காணாம போனோம்னா இப்ப எப்படி இங்க நம்மள மடக்கி பிடிச்சிரும். பொண்ணு வீட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுக்கேன், அங்க எல்லாரும் வேலை மும்முரமா அலைவாங்க. இன்னொன்னு மத்த நாள் இந்த கவினு சாரோன்னு அழைச்சு நம்மளையே கண்காணிச்சு அலைவானுவ. நாம எங்க போறோம் வைக்கோன்னு நாளைக்கு அவங்கள எல்லாரும் பிடிச்சு வச்சுக்கிட்டாவ. ஏன்னா அவனுக்கு தான் மாப்பிள்ள. நம்மள கண்காணிக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. பாரு அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கணும். எப்படியும் காலையில டிஃபன் கொடுப்பாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பாரு நம்ம ரெண்டு பேரும் எஸ்கேப் ஆயிரணும். எப்படி ஐடியா நல்லதா இருக்குது. மிச்சத்தை நான் பாத்துக்கிட்டேன் சரியா? நீ தான் பாக்கணும், என்னெல்லாம் பார்க்க முடியாது. என்னால கூட தான் முடியும். என்ன கண்டுபிடிச்சோன்னு எனக்கு தான் அடி ரொம்ப விழும். பாத்துக்கிட்டே இரு. அதான் நான் இருக்கேன்ல, அந்த தைரியத்தோட என் கதையா ஓடுது. அத்தி என்ற புருஷன்டி கிங்சி மாமாவா நான் ஓடிடுறேன்னு. அத்தி நான் பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமா? என்னங்க நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? முடிச்சிட்டீங்களா? ஏங்க என்னங்க என்னாச்சு? என்கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போகிறேன்னு பிளான் போடும் போதே தெரிஞ்சிருக்கு. சரிங்க. முகத்தை 2 செகண்ட் பார்க்கலே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடாண்டே. எங்க போயிட்டு நினைச்சு பயந்துட்டேன். அவன் எங்க இருக்கு வந்த? சும்மா பேசிட்டு இருந்தேன். பிள்ளைய அம்மா அம்மாவும் அத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீங்க வேற அசந்து தூங்கிட்டு இருந்தீங்களா? பக்கத்துலயே பட்டு பார்த்தேன், தூக்கமே வரல. அதான் எந்திரிச்சு வந்தேன். சரி சரி சரி. ஆமா உங்க அப்பா உங்க சானப்பா சைட்ல ஏதோ பிரச்சனை நினைக்கேன். அப்படியே அபி அம்மா கிட்ட கட்டிட்டு போயிட்டாங்க. சைட்ல ஐயோ நான் அதையே மறந்துட்டேன். ஐயோ சரிடி நீ வீட்டுல இரு, நான் இப்ப வந்துடுவேன். என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, நான் போயிட்டு வரேன். தம்பி என்ன செய்தானுங்க? அவனுக்கு 2 பேரும் பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டானுங்க. இப்பதான் பால் குடிச்சிட்டு வந்தேன். என் செல்லம் சொல்லுது பாரு குழந்தை. சாப்பிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டேன். முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. சரி நீங்க எங்க போயிருந்தீங்க? அது ஒண்ணுல வெளியில வேலை இருந்துச்சு, கொஞ்சம் போயிட்டு வந்தேன். சரிங்க. சரி சாயங்காலமா மொட்டை பிடிக்க வராத, கீழே போ. சரி எலி பிடிக்கும்ல? உன்கிட்ட நிறைய முடியா இருக்குது, அது லேசாங்கத்துல சரி பிடிச்சுக்கிறோம். நிக்கத பாரு மொட்டை மல்ல வந்து போ, கீழே போ போ. நீங்க எப்ப வருவீங்க? 8 மணிக்கெல்லாம் வந்துருது. என்ன காத்துக்கிட்டு இருப்பியா? நிஜமா? நிஜமா? அப்போ ரெடியா வரலாம். காத்துக்கிட்டு இருக்கணும். அப்பா அப்படின்ட்டு போகக்கூடாது. இல்லடி உதய சொல்லி இருக்கிட்டு இருக்கு. இத உங்க அப்பா வந்தானே மாறிடுதியா? அத்தான் அத்தான்னு சொல்ற, அதே உங்க அப்பா வந்தானே அப்பா அப்படின்ட்டு போயிருத. எனக்கு சங்கடமா இருக்கும்ல. ஐயோ இல்லங்க. நான் போயிட்டு வரேன், இப்போ வந்துடுவேன். சரி வழக்கம் போல உன்னை கூட கிளம்புது. முடியாது. இங்க யாரும் இல்ல, கொடு. கொடுக்க போய் நான் கொடுக்கட்டுமா? நீ கொடுத்தாலும் நான் கொடுக்கதான் போறேன். இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீ கொடுத்தா நல்லா இருக்கும்ல. ஒண்ணு வேண்டாம். யார் விட போறா? கொடுத்துட்டு தான் போவேன். கொடு கொடுடி கொடு.
ஜான் எப்போ வருவான்னு தெரியலையே. ஓ, பெரிய பிரச்சனை போச்சுதா. இப்போ வந்துருவேன்னு சொன்னா ஆளை காணோம். போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறானே. டேவிட், என்னது ஜானு? ஒரு பெரிய சிக்கலாய் போச்சுது. என்ன சிக்கல்? இங்க பாரு, குடனை ஃபுல்லா காலி பண்ணி வச்சிருக்கானுங்க, கொளுத்திட்டானுங்க. ஒண்ணு தேராது. இனி எல்லாம் புது மாலை எடுத்தாதான் முடியும். அது கூட பிரச்சனை இல்ல, புது மாலை எடுத்துடலாம். ஆனா இப்ப வேற சிக்கல் ஒண்ணு வந்திருக்கு. என்ன சிக்கல்? அடுத்த மாசம் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஓப்பனிங் இருந்தது. ஆமா, சாவி கூட நம்ம 5 நாள்ல கொடுக்கறத சொல்லியிருக்கோமே. அந்த பில்டிங் என்னாச்சுது? அது எப்படி சரிஞ்சு விழுந்ததுன்னே தெரியல, தரமட்டமா கிடக்கு. வாய்ப்பில்லடா, நான் பார்த்து கட்டினது. எப்படி இதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க பாரு, அந்த அபார்ட்மெண்ட்டை வாங்கினவங்களுக்கு கோடியா கொடுத்து பணத்தை செட்டில் பண்ணிட்டேன். பணம் போன பரவாயில்ல, மானம் போயிடக்கூடாது, என் பேர் கட்டக்கூடாது. அது கோடியா போயிட்டு அது பிரச்சனை இல்லை. ஆனா இப்ப அதுல ஒரு சிக்கலாய் போச்சுது. என்ன சிக்கல்? டேய், அதை ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணாங்கடா. அவங்களுக்கு பணம் வேண்டாமா, அபார்ட்மெண்ட் தான் வேணுமா. ஐயோ, நம்மகிட்ட அபார்ட்மெண்ட் இது இருக்குதா? நான் அதையே கொடுத்து சமாளிச்சு பார்த்தேன். ஆஹா, அதெல்லாம் முடியாதான். அவங்க இடத்துல அவங்க புக் பண்ணதான் வேணுமா. இல்லைன்னா டெல்லி வரைக்கும், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போவேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கடா. அவங்க மட்டும் கோர்ட்டு கேஸ்ன்னு போனாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணமே, அவ்வளவு பேரும் பணத்தையும் வாங்கிட்டு திரும்பியும் வந்துருவானுங்க. மானம் போயிரும், நம்ம ப்ராஜெக்ட் போயிரும், எல்லாம் போயிரும். ஓரளவுக்கு நானும் ராபிசனும் சேர்ந்து பணத்தை கொடுத்து மிரட்டி பறிக்க அனுப்பிட்டோம். இப்போ இவங்க துணிஞ்சாங்கன்னா எல்லாரும் துணிஞ்சிருவாங்க. பெரிய பிரச்சனை ஆயிரும்டா, தலைக்கு மேல பிரச்சனை ஆயிரும். அது யாருடா? யாரும் அவங்க பிரச்சனை எடுத்தது? அவங்கள மிரட்டவும் முடியல, ஒன்னும் பண்ண முடியல. ஏன்னா அவங்க கோர்ட் வரைக்கும் போயிருப்பாங்கன்னு நினைக்க. அவங்களுக்கு அபார்ட்மெண்ட் தான் வேணுமா. எத்தனை கோடிக்கு புக் பண்ணிருந்தாங்க? அந்த 3 கோடி ப்ராஜெக்ட்ல. அதுல அவங்களும் புக் பண்ணிருப்பாங்க போலுக்கு, 2வது பிளாட். சரிடா, இதுல யார் வேலை? இதை தடையிறது கிடைச்சதா? சீக்கிரம் கிடைச்சிரும். நீ அதை போய் சமாளி. ஆமா, இதெல்லாம் கிங்ஸ்ல அப்பப்போ கண்காணிப்பானுக்கு என்னாச்சுது? நானும் கிங்ஸ் தான் இங்க வந்துகிட்டு இருந்தோம். சரி, அப்போ ஒரு கும்பல் எங்களை விரட்டுச்சு. அதாவே நீ சைடுக்கு போயிரு, நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி சமாளிச்சான். அவன் சமாளிச்சுட்டான். ஆனா லைட்டா கையில வெட்டு விழுந்திருக்கும்னு நினைக்க. என்னடா சொல்ற? ஆமா ஜானே, அதனால நான் ஓய்வெடுக்க வீட்டுக்கு போறேன்னு போயிட்டான். ஓய்வு எடுத்துட்டு சாயங்காலம் போல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். அவனால முடியலன்னு மட்டும் தான் அந்த வார்த்தை சொல்லியிருப்பான். வீட்டுல யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொன்னான். ஆனா உங்ககிட்ட சொல்லாம இருக்க முடியாத. எவ்வளவு சீக்கிரம் எனக்கு கண்டுபிடிப்பா எனக்கு தெரியாது. ஆனா சீக்கிரம் எனக்கு அவன் கையில வேணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், என் கையில வேணும். துறக்கிட்ட நான் சொன்ன நடிகளுக்குள்ள வாங்கிக்க. சரி, வந்திருக்க இவங்களை மட்டும் அதை கவனிச்சிரு. ஏன்னா இவங்க கோர்ட்டுக்கு போகாம இருந்தாதான் நம்ம மத்த வழியில கவனம் செலுத்த முடியும். அதே மாதிரி இதெல்லாம் பண்ணவனும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம இன்சூரன்ஸ் கூட வாங்க முடியாது. ஏன்னா எல்லாம் பல சிக்கல் இருக்குது. பணம் போன பிரச்சனை இல்லடா, எவ்வளவு பிரச்சனைக்கு வரக்கூடாது, அதை மட்டும் சமாளிச்சிரு. சரி, நான் பார்த்தது, நீ டென்ஷன் எடுக்காத. இவங்களை மட்டும் நீ சமாளிச்சிரு போதும். சரி, யார் வந்து காட்டு வா. ஆபீஸ் ரூம்ல நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன், சீக்கிரம் வா. போ, பேசு. நான் பேசி பார்த்தேன், பேசி ஜெயிக்க முடியல. சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒன்னும் பண்ண முடியல. நீ பேசினாதான் முடியும். இங்க பாரு, நம்ம கோவத்தை காட்ட வேண்டிய நேரம் இல்ல, புத்திசாலித்தனத்தை காட்ட வேண்டிய நேரம். கோர்ட்டுக்கு மட்டும் போயிடக்கூடாது, அந்த அளவுக்கு பேசு. கோவத்தை கொஞ்ச நேரம் மூட்டை கட்டிக்க, கொஞ்சம் இறங்கி பேசு. வழி இல்ல, கோர்ட்டுக்கு போறது பிரச்சனை இல்லடா. பழைய கேஸ் எல்லாம் வெளியில வரும். அதான் இது சுப்ரீம் கோர்ட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்க, ஒன்னும் பண்ண முடியாது. சரி, சரிடா, நான் ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்றேன், வா சொல்லு. சரி, கோவத்தை காட்டிட மாட்டிய? கோவத்தை காட்டடா. நான் இப்ப கோவத்தை காட்டுற தலைமையில இல்ல, எனக்கு டென்ஷன் தான் இருக்குது. சரி, வா சொல்லு. மேடம், சார் வந்துட்டாங்க, சார்ட்ட பேசுங்களேன். வாங்க, சார் ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாங்க. உள்ள வாங்கம்மா. கோவப்பட்டாத, அமைதியா பேசு. சரி, வாங்க மேடம், உள்ள வாங்க. சார், நான் உள்ள வரதா இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதிலே வரல. இங்க பாருங்க மேடம், இது எதிர்பாராம நடந்த சம்பவம். எனக்கும் லாஸ், ஈடு கட்ட முடியாத லாஸ். ஆனாலும் என் தொழில் பேர் கட்டக்கூடாதுன்னா லாபத்தை பார்க்காம
நஷ்டம் வந்துட்டாலும் பரவாயில்லன்னு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த மாதிரி நேரத்துல வந்து இப்படி பிரச்சனை பண்றீங்க. மனிதாபிமானமே இல்லையா? சார் மனிதாபிமானம் இருக்கு சார். ஆனா என் புருஷனுக்கு யார் சார் பாஸ் சொல்றா? உங்க நிலைமை எனக்கு புரியுது. புரியாமலாம் இல்ல சார். சார் என் புருஷன் வெளிநாட்டுல தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் பணத்துல தான் நான் அந்த அபார்ட்மெண்ட்டை புக் பண்ணேன். அதுவும் என் புருஷன் சொல்லி தான் நான் புக் பண்ணிருந்தேன். இப்ப இப்படி சொன்னா நான் என் புருஷனுக்கு என்ன பதில் சொல்லுவேன்? அடுத்த மாசம் நீங்க சாவி கொடுக்கதா இருந்துச்சு. நான் பிரதிஷ்டை ரெடி பண்ணிருக்கேன். என் புருஷன் வெளிநாட்டுல இருந்து வராரு. நான் இப்ப அவருக்கு என்ன பதில் சொல்லட்டும்? இதுல என்ன மேடம் இருக்குது? நடந்த விஷயத்த சொல்லுங்க. நீங்க 3 கோடி பணம் கொடுத்துருக்கீங்க. நான் 6 கோடி தாரேன்னு சொல்லிட்டேன். சார் என் புருஷனுக்கு பணம் முக்கியம் இல்ல. அவருக்கு அவர் தன்மானம் தான் முக்கியம். அவர் வெளிநாட்டுல தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வராரு. இப்பவே வீடு இல்லன்னு சொன்னா அவருக்கு தன்மான பிரச்சனை ஆகாதா? சார் அது மட்டும் இல்ல சார். என் புருஷன் என்னையே சந்தேகப்படுவாரு. சார் அவர் வெளிநாட்டுல இருக்காரு. நான் இங்க இருக்கேன். சும்மாவே எங்களுக்குள்ள சந்தேகம். நான் இப்ப பணத்தை எங்கே கொண்டு கொடுத்துட்டேன்னு அவர் என்ன சந்தேகப்பட மாட்டாரா? இப்போ நீங்க 6 கோடி கொடுத்தாலும் அதுவும் அவருக்கு சந்தேகத்தை தானே கொடுக்கும். சரி மேடம், நீங்க பேச வேண்டாம். நான் அவர்கிட்ட பேசுறேன். சார் உங்களுக்கு அவரை பத்தி தெரியாது சார். நான் என் வீட்டுல வேலைக்காரங்க கூட வைக்கல. அவர் அந்த அளவுக்கு சந்தேகப்படுத்தவரு. சார் எனக்கு தெரியல சார். எனக்கு வீடு வேணும் சார். இல்ல நான் கோர்ட்ல கேஸ் கொடுப்பேன். அப்பனா தான் நான் என் புருஷனுக்கு நிரூபிக்க முடியும் சார். உண்மையிலே நம்ம மனைவி கொடுத்து ஏமாந்திருக்கா, அதான் கோர்ட் வரைக்கும் போயிருக்கான்னு அவர் அப்படியாவது நம்புவாரு. இப்போ நான் உங்ககிட்ட 6 கோடி வாங்கினேன்னா அவ்வளவுதான். ஐயோ என் வாழ்க்கையே போயிடும் சார். சார் எனக்கு பணம் வேண்டாம் சார். எனக்கு அபார்ட்மெண்ட் தான் வேணும். என்ன மேடம் நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? சார் கொஞ்சம் ஏன் நிலைமை நினைச்சு பாருங்க சார். சரி நான் உங்க மேல இறக்கப்பட்டு நீங்க கொடுத்த பணத்தை நான் கையில வாங்கி வச்சிருந்தாலும் என் புருஷன் சந்தேகம் படுவாரு. அப்ப அந்த வீடு இருக்குன்னு சொன்னீங்க எங்கன்னு நான் ஒவ்வொரு நாளும் படம் பிடிச்சு நான் அவருக்கு அனுப்பியிருக்கேன். தினமும் வாட்ஸ்அப்ல நான் அனுப்பியிருக்கேன். இப்போ அந்த வீடு எங்கன்னு என்ன கேட்பாரு? அப்போ நீ என்ன ஏமாத்திட்டு இருந்தேன்னு கேட்பாரு. நீங்க நடந்த விஷயத்த சொல்லுங்க மேடம். சார் அவர் என்ன அவரை நான் ஏமாத்துறேன்னு நினைப்பார் சார். நீங்க கொடுத்த 3 கோடியில 6 கோடி கொடுத்தா கூட அதையும் சந்தேகப்படுவாரு. அவன் எப்படி உனக்கு சும்மா கொடுப்பான்னு கேட்பாரு. சார் உங்களை கெஞ்சி கேட்கறேன், எனக்கு அப்பார்ட்மெண்ட் கொடுத்துருங்க சார். மேடம் நான் என்ன பண்ணுவேன்? நீங்க புத்தியோட பேசுறீங்களா புத்தி இல்லாம பேசுறீங்களா? ஏ ஜான், ஐயோ காரியத்துக்கு எடுத்து உங்களுக்கு ஜான். என்ன சார் என்கிட்ட கோவம் வசதி பேசுறீங்க? எனக்கு தெரியாது. எனக்கு என் அப்பார்ட்மெண்ட் வேணும். இல்ல ராவே ஜான், ஐயோ காரியத்துக்கு எடுத்து உங்களுக்கு. மேடம் 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 இருங்க மேடம். மேடம் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா மேடம்? படிச்சு சொல்லி கொடுங்க. என் நிலைமை எடுத்து சொல்லி கொடுங்க. திரும்ப யார் வீடு வேணும், யார் வீடு வேணும்னா அதை எடுத்து தர வேண்டிய போய் போச்சுங்க. சார் நீங்க தான் பாதுகாப்பா பாத்துக்கணும். பாதுகாப்பு கொடுக்காம இருப்பா? பாதுகாப்பு கொடுத்தாதையும் மீறி தவிர்த்து தொழில் போட்டி நான் என்ன பண்ணிட்டோம்? நான் 3 கோடிக்கு 6 கோடி கொடுக்க எனக்கு எவ்வளவு லாஸ் வரும் உங்களுக்கு தெரிய வேண்டாம். சார் அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது சார். நான் ஏன் சொல்லுங்க நான் பார்க்க முடியும். சரி சார் நீங்களும் ஒரு குடும்பஸ்தரா இருப்பீங்க. நான் அதனால சொல்றேன் சார். அதே மாதிரி வேற ஏதாவது அபார்ட்மெண்ட் இருந்தாலும் தாங்க. போதும் நான் தச்சமயத்துக்கு சமாளிக்கிறேன். ஏதாவது இருக்குதா? இல்ல. நான் இதுக்கு மேல இறங்க முடியாது சார். சார் அதே மாதிரி யாராவது கட்டிருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி இருந்தாலும் வாங்கிட்டாங்க. எனக்கு பணம் வேண்டாம் சார். நான் காட்டும் போது வேறன்னு சொல்லி ஏதாவது ஒன்று சமாளிச்சுவேன் சார் ப்ளீஸ். அந்த கேபி கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு பார்க்கலாமா? அவங்கட்டியா அவங்க இதான் சாக்கு நம்ம கீழே தருவானே. இப்போ நமக்கு வேற வழி இல்லை. இதை வந்துட்டு நான் ஃபோன் பண்ணி ஏதாவது அப்பார்ட்மெண்ட் கிடக்கான்னு கேட்குறேன். நான் டேவிட் பேசுறேன். ஏதாவது அப்பார்ட்மெண்ட் இருக்குதா? நாங்கள் கட்டிட்டு இருந்த பக்கத்தில். எத்தனை ஸ்கொயர் ஃபுட்டு? ஓ ஓகே. சரி ஓகே ஓகே. நான் உடனே அதை முடிக்கிறேன். ஓகே ஓகே. சரி நான் உடனே முடிக்கிறேன். சார் 6.5 கோடிக்கு ஒரு ஃப்ளாட்டு கிடக்கு. அப்பா பணத்தை பத்தி பிரச்சனை இல்லை, அதை சீக்கிரம் முடி. இங்க பாருங்க, நம்ம எடுத்த பில்டிங் பக்கத்திலே 6.5 கோடிக்கு ஒன்று இருக்குது. நீங்க வாங்கின ஸ்கொயர் ஃபீட்டை விட அதிகம் தான். அதை எடுத்துக்கிட்டீங்களா? சரி ஆனா என்னால எக்ஸ்ட்ரா பணம்லாம் கொடுக்க முடியாது. மொத்தம் உங்க பணமே எனக்கு தேவையில்லை. நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா போதும். ஒன்னே சொல்லிருக்கு என்ன, இப்ப எல்லாரும் வட்டி மொதமா சேர்த்து தான் பணத்தை வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க ஒரு ஆளு கோர்ட்டு கேஸ் பேசினா பணத்தையும் வாங்கிட்டு திருப்பி வருவானுங்க. அதுக்கு தான் உங்ககிட்ட இவ்வளவு இறங்கி போக வேண்டியிருக்கு. சாரி சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? என் புருஷன் அப்படி, நான் என்ன பண்ண முடியும்? கல்யாணம் முடிஞ்ச இத்தனை வருஷத்துல அவர் வெளிநாட்டிலே இருக்காரு. பணத்தை மட்டும் தான் அனுப்புவாரு. ஆனா அங்க என்ன சந்தேகம்? நான் என்ன பண்ணட்டும்? சரி டேவிட் உங்களை கூட்டிட்டு போவா. அப்பார்ட்மெண்ட் பார்த்து சாவி உடனே வாங்கிருங்க. நான் எப்படி தனியா? ஏன் ஆளுதாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, நீங்க போங்க ப்ளீஸ் சார். நீங்க வந்து எல்லாத்தையும் எனக்கு முடிச்சு கொடுத்துட்டு போங்க சார். சரி போங்க. டேவிட் காய்ச்சல் எடுத்துட்டு வா. சரி. சாரி சார், நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். எனக்கு வேற வழி தெரியல சார். பரவாயில்ல, நான் இங்க வேற டென்ஷன்ல இருக்கேன். புரியுது சார். இப்போ உங்களுக்கு பணத்தை விட மானம் ரொம்ப முக்கியம். உண்மைதான், பணத்தை சம்பாத்தியம் பண்ணிடலாம். மதிப்பு மரியாதை போச்சுன்னா ரொம்ப சங்கடம் தான். சாரி சார். பரவாயில்ல, இந்த வீட்டையாவது ஓகே சொன்னீங்களே, இல்லைன்னா இன்னும் எனக்கு டென்ஷன் தலைக்கு ஏறி இருக்கும். அவர் ரொம்ப சந்தேகப்படிப்பாரு, அதனாலதான். எதனால சந்தேகம்? அவர் வெளிநாட்டிலே இருக்காருல்ல, அதனாலதான். இங்க நீங்க யார் கூட வசிக்கீங்க? யாரும் இல்ல, குழந்தையும் இல்ல. ஓ, அப்ப இதுக்கு இவ்வளவு பெரிய பங்களா? அவர் சம்பாத்தியம் பண்றாருல, தெரிய வேண்டாம். போகுது, லைஃப் அப்படியே போய்கிட்டு இருக்கு சார். ஓ, மாமனார் மாமியாரு இருந்தாங்க, இப்பதான் காலம் ஆயிட்டாங்க.
அவங்க இருக்க வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்தது. இப்போ அவங்க போனதுக்கு அப்புறமும் அனாதி அந்த மாதிரி ஃபீல். சரி சரி சாரி ஜான். ஓகே, இப்போ அப்பார்ட்மெண்ட் வந்துடும். உங்க ஃபேமிலியில எப்படி சார்? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? அவன் தாத்தாவே ஆயிட்டான். பேர பிள்ளையில இருக்குது. சாருக்கு பேர பிள்ளைங்க இருக்காங்களா? ஆமா சார் சத்தியமா உங்களை பார்த்தா அப்படி தெரியல சார். நான் சின்ன வயசுல நினைச்சிட்டு இருக்கேன். பேரங்க இருக்காங்களா? என் பொண்ணு பசங்க. ஓ, உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணா? இல்ல, ஒரு பையன் இருக்கான். ஓ, அவனுக்கு மேரேஜ் ஆயிட்டா? இல்ல, அவன் இப்பதான் 5th ஸ்டாண்டர்ட் போயிட்டு இருக்கான். 5ஆம் கிளாஸா? பொண்ணுக்கு? அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டு. முத பொண்ணு, ரெண்டாவது பையன். ஓ, சூப்பர் சார். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. கல்யாணம் முடிஞ்சு எவ்வளவு நாள் ஆகுது? 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமா? சரி, அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு வாங்க. டேவிட், வண்டியை கீழே பார்க் பண்ணிடு. பார்க்கிங் என்ன ஒன்று ப்ராசஸ்னு கேட்டு வந்துரு. அப்புறம் கார் பார்க்கிங்க்கு நமக்கு எந்த ஃபிளாட் வரணும் அதையும் கேட்டுட்டு வந்துரு. நீங்க கார் வச்சிருக்கீங்கல்ல? கார் இருக்குது. ஒண்ணுக்கு 2 கார் இருக்குது. ஆனா இங்க ஒண்ணுக்கு தான் பார்க்கிங் தருவாங்க, பாத்துக்கிடுங்க. இன்னொன்னு நான் பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன். பணம் கொடுத்தா எல்லா நேரமும் எல்லாம் கிடைக்காது, பாத்துக்கிடுங்க. ஜான், இறங்கிக்க. சரி சரி, பாத்து வாங்க. சார் நமக்கு எத்தனாவது ஃப்ளோர்? 2வது ஃப்ளோர்ல தான் வாங்கியிருக்குது. லிஃப்ட்ல போயிடலாம். சார் லிஃப்ட் காலியா தான் இருக்கு, போலாம். இல்ல, டேவிட் வரட்டும். சார் அவர் வந்துருவாரு, நம்ம போலாம். இல்ல இல்ல, டேவிட் வந்ததுக்கு அப்புறம் போனா போதும். இன்னும் வர மாட்டேக்கா, நேரம் ஆகுது. சார் நம்ம போலாம் சார், அவர் வருவாரு. ஜான் வந்துட்டேன், போலாமா? சரி, வா உள்ள போலாம். இது ஹாலு, பக்கத்துலேயே பால்கனி கொடுத்துருக்காங்க. அது போக இந்த பில்டிங் மேலேயும் ஒரு சிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. அவளுக்கு திருப்திலாம் வராது, நீ வா. அதே அளவுதான், சேம். அவன் என்னுடைய ப்ராஜெக்ட் தான் பாதி எடுத்திருந்தான். அதனால அதே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இது ஃபர்ஸ்ட் ஓனரா எப்படி? இப்போ புது பில்டிங் தான். ஆஃபரா எல்லா பொருளும் கொஞ்சம் கொடுத்துருக்கான். ஓகே, நல்லா இருக்கும். அவனும் என்கிட்ட அசிஸ்டன்ட் இருந்தான், நல்லா பண்ணுவான். நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்ல ஒர்க்லாம் நல்லா தான் இருக்கும். அதனால உங்க அளவுக்கு இல்ல, உங்களுடைய மாடலே அழகா இருந்துச்சு. இது பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஐயோ, சரி வாங்க, பெட்ரூம் எல்லாம் காட்டிடுறேன். 4 பெட்ரூமு, 4 பால்கனி, கிச்சனு, ஒரு ஹாலு, மேல ஒரு சிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. எல்லாரும் புக்கும் அட்டாச் பாத்ரூமு, அப்புறம் காமன் பாத்ரூம் ஒன்று வெளியில இருக்குது. ஓகே. கிச்சன் எனக்கு ஏத்த மாதிரி இருக்குதா எப்படி? அப்படி இந்த அம்மா எத்தனை பேருக்கு தான் சமைச்சு கொடுக்க போதே, இந்த கேள்வி கேட்குதே. புருஷன் சந்தேகப்படுறது தப்பே இல்லை. வாங்க பெட்ரூமை பார்த்துடலாம். சரி. பெட்ரூம் சைஸ் எல்லாமே சேம் அளவு தான், 4 பெட்ரூம் இருக்குது. ஓகே, இது என் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிரும்ல? ஆல்ரெடி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். நான் வச்சிருந்த பில்டிங் வந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது உங்க பேர்ல தான் இருக்குது. ஓகே. அம்மா, தண்ணி கிடைக்குமா? கொடுக்க கபோர்டு ஒர்க் எல்லாம் நல்லா பண்ணிருக்கான். சார் உங்களுக்கு நிஜமாவே கல்யாணம் முடிஞ்சிட்டா? ஆமா. இல்ல சார், தப்பா நினைக்காதீங்க. கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது. நீங்க மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்றீங்க, பேரன் பேத்தி இருக்குன்னு சொல்றீங்க, பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கான்னு சொன்னீங்களே, ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டேன். அதான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ரகசியம் ஆகாது போலுக்கு. ஆமா சார். அது அப்படிதான். என் பொண்ணு, என் பையன் கல்யாணம் ரீசெண்டா முடிச்சேன். முதல் மனைவி இறந்துட்டேன். அப்படி சொல்ல வேண்டியதானே, நான் பயந்துட்டேன் சார். கணக்கு இடிக்குதுன்னு. உங்களுக்கு மேரேஜ் எவ்வளவு நாள் ஆகுது? 5 years ஆகுது சார். ஓ, ஆனா நீங்க உண்மையிலே சின்ன பையன் மாதிரி இருக்கீங்க சார். தாத்தான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சின்ன பையன் மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அல்ல அம்சமா அழகா இருக்கீங்க. சரி. வாவ், பால்கனி சூப்பரா இருக்கு சார். இங்க இருந்து வியூ பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. டேவிட் எங்க போனா? டேவிட் சார் இங்க வாங்க சார், சீக்கிரம் வாங்க. ஏன்? ஐயோ சார், இங்க வாங்க சார், அங்க பாருங்க சார். நிஜமாவே நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்ல சார். இந்த வீடு ரொம்ப ராசி உள்ள வீடு நினைக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். உங்க கையால வாங்குறதே ஒரு ராசி நினைக்கிறேன். மனசுல பட்டர்ஃப்ளை மாதிரி அப்படியே பறக்குது சார். நிஜமாவே சொல்றேன், நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததே இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. மனசுல ரெக்க கட்டி பறக்கு சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் சார். வீடு பிடிச்சிருக்குல்ல? வீடு மட்டும் இல்ல, உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
காசு உள்ள கை சார். இனி உங்க கையால தான் எதனால வாங்கணும். மனசுக்கு நிறைவாகவும் இருக்கும், மனசுக்கு சந்தோஷமாவும் இருக்கும். தேங்க்யூ சார். சார் நீங்க என்னுடைய கிரக பிரசத்துக்கு கண்டிப்பா வரணும். அது மட்டும் இல்ல, ஹஸ்பண்ட் உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சார். நீங்க அடிக்கடி வீட்டுக்கு வரணும் சார். வருவீங்கல்ல பார்க்கலாம். சார்? அப்படி சொல்லாதீங்க சார், நீங்க வரணும். சரி, நீங்க வீடை பார்த்துட்டு கிளம்புங்க. டேவிட் என்ன தொடங்கிக்க சொல்றேன். எனக்கு கொஞ்சம் வேலை கிடக்குது. நாளைக்கு என் தம்பிக்கு நிச்சயதார்த்தம், அந்த வேலை கொஞ்சம் நடக்குது. அதான் கிளம்பணும். சரி, நான் வரேன். சார் இவ்வளோ நெருங்கி பழகிருக்கோம், நாளைக்கு உங்க தம்பிக்கு நிச்சயதார்த்தம், என்னெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா சார்? கூப்பிடுவீங்களா மாட்டீங்களா? நிச்சயதார்த்தம் ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு கண்டிப்பா நான் இன்வைட் பண்றேன். சாரி, வெறும் ஃபேமிலி மட்டும் தான் போறோம். அப்போ உங்க ஃபேமிலியில என்ன சேர்த்துக்க மாட்டீங்க? ஐயோ, அது சார் எனக்குன்னு யாருமே இல்ல. என்னமோ தெரியல, உங்க வீட்டை வாங்கணும்னு எனக்கு ஏதோ பெரிய ஃபேமிலி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு சார். தனியாவே இருந்துகிட்டு இருக்கேன், தனிமை. என்கிட்ட மன விட்டு பேசுறதுக்கு கூட யாருமே இல்ல. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் என்னன்னே தெரியல, மனசெல்லாம் பண்ணத்தை பூச்சி மாதிரி அப்படியே ரெக்க கட்டி பறக்குது. இல்ல, நிறைய உறவுகள் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது. சாரி, அது நாளைக்கு ஃபேமிலியில மட்டும் தான் போறோம். புதுசா யாரையும் இன்வைட் பண்ணல. அப்படின்னு பண்ணா நிறைய பேர் கூப்பிட வேண்டியது இருக்கும். நீங்க வந்தாலும் யாருன்னு கேட்பாங்க. நான் சரியான காரணத்தை சொல்லணும். என் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் இன்னைக்கு போய் சொன்னதில்லை. போய் சொல்றது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அதனால கல்யாணத்துக்கு கண்டிப்பா இன்வைட் பண்றேன். ஓ, அவ்வளவு உண்மையா இருப்பீங்க? ஏன் அவங்க யாரு நான் போய் சொல்றதுக்கு? அவங்க என்ன தம்பி, நான் ஏன் போய் சொல்லணும்? நான் என் ஃபேமிலியில் உள்ளவங்க கிட்ட போய் சொல்றது கிடையாது. அதனால உங்களை இன்வைட் பண்ண முடியாது. சாரி, கல்யாணத்துக்கு நான் இன்வைட் பண்ணேன். சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார். சொல்லுங்க சார். நானும் படிச்சிருக்கேன், வீட்டிலே இருக்கேன். வெளியில ஜாப்புக்கு போனாலும் ஹஸ்பண்ட் அவ்வளோ விட மாட்டாரு. சொத்து சுகம் இருக்கு, பிற ஏன் போறேன்னு கேட்பாரு. ஆனா எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கும் பிடிக்கல. வெளியில வேலைக்கு போனாலும் மற்றவங்க பார்க்குற பார்வை எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கு சார் உங்க ஆஃபீஸ்ல ஏதாவது வேலை இருந்தா கொடுங்களேன். ஏன் எங்க ஆஃபீஸ்ல தப்பா பார்க்க மாட்டாங்களா? அதான் நீங்க இருக்கீங்களே. சார் போலாமா? சார் இல்ல, நான் லேடிஸை வேலைக்கு வைக்கிறது இல்ல, வேலை கட்டுறோம். பார்க்கலாம். திரும்பாத, நாங்க சொல்றத மட்டும் செய். யாரு நீ? ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு என்ன வேலை? என்ன நர்ஸ்? டாக்டர்? யாரும் வர மாட்டாங்க, சொன்னா கேளு. வீணா கத்தி உசுர விட்டுட்டு போயிடாத. யாரு யாரு உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க சொன்ன வேலையை மட்டும் நீ செஞ்சா போதும். இதுல ஒரு மெடிசன் இருக்கு. மெடிசனா? சொல்றத மட்டும் கேளு. நீ இப்போ செம்புலிங்க வீட்டுல இருக்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு உனக்கு அந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்குன்னு தெரியும். அது ஏன் வீடு, எனக்கு உரிமை இருக்கதான் செய்யும். அதுக்கு உனக்கு என்ன? அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கு எப்பவும் தடுப்பு மருந்து கொடுக்குறது பழக்கம். இங்க பாரு, அந்த வீட்டுல இருக்க குழந்தைங்க கொடுக்குற மருந்துல இந்த மருந்து நீ கலக்குற. திரும்பின கழுத்தை சீவியல. நீ என்ன கொன்னு போட்டாலும் சரி, இந்த வேலையில என்னால பண்ண முடியாது. செம்புலிங்க குடும்பத்துக்கு தெரிஞ்சது மவனே, நீ அவ்வளவுதான் காலி. இத நீ செய்யல, உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க அண்ணன், உங்க அம்மா எல்லாரும் உங்க அண்ணன் புள்ளைகள் எல்லாம் காலி. எல்லாருமே எங்க கஷ்டத்துல தான் இருக்காங்க. இந்த மருந்த அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மருந்தோட கலக்க வேண்டியது ஓ பொறுப்பு. கலக்கல உன் குடும்பமே காலி. என்ன, நான் எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்? என்னால இதை பண்ண முடியாது. கொடுக்கறியா இல்ல? சரி. சும்மா வாங்கிட்டு போய் வேலையை முடிக்கலன்னா அடுத்து நீ நிறைய விஷயங்களை பாப்ப. மொத்தத்தால உங்க அப்பா தாலதான் விழும். புடி, திரும்பி பார்த்த போட்டு தள்ளிடுவேன். என்னடா நாளைக்கு ரெண்டு பேத்துக்கு நிச்சயத்தான் மாப்பிள்ள மாதிரியே இல்லையா? ரெண்டு பேரும் இல்லன்னு நல்லதா இருக்கும். பாரு, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, இங்க அங்கதான் வாழ்க்கை, ஒன்னும் பண்ண முடியாது. பாத்துக்கிறது மகாதேவனங்கும், பாத்துக்கிடுங்க. யாரு கிட்ட தப்பெல்லாம் மகாதேவன்றது தப்ப முடியாது. தாலி கட்டித்தான் ஆகணும், வாழ்ந்துதான் ஆகணும். அண்ணே என்னடா வாழ்ந்துடலாமா அண்ணே? கடைசி நேரத்துல இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? இல்லண்ணே, நான் காதலுக்காக சொல்லல. எனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, முடிவாகியாச்சு. அந்த பொண்ணு நினைச்சு பார்த்தா நமக்குள்ள ஒரு ஆசை வரணும்ல. அது காதலுக்கு எப்படி நினைச்சாலே ஆசை வந்துருமே. எனக்கு வரவே மாட்டேங்குது. அரேஞ்ச் மேரேஜ்ல அது அப்படி இருக்குதோ என்னமோ. எனக்கு
பயமா இருக்குன்னு நான் வாழ்ந்துக்கிட்டு விட மாட்டேன்னு பயமா இருக்குன்னு டேய் கடைசி நேரத்தில் சொதப்பிடாதடா இது நீ முதல் சொல்லியிருக்க வேண்டியதானே நான் முயற்சி பண்ணி பார்த்தேன் என்னால முடிய மாட்டேங்குதே ஐயோ அண்ணன் என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் டேய் ஒருவேளை அந்த பிள்ளைகிட்ட பேசி பாரு ஒருவேளை உனக்கு காதல் வந்தான்னு பார்ப்போம் என்னன்னே சொல்ற அந்த பிள்ளைக்கு போனை போட்டு கொஞ்சம் ஏதாவது ரொமான்ஸா பேசி பாரு அதானே சொல்றேன் எனக்கு ஏதாவது பெரிய புள்ள மாதிரியே தோணுது ஃபீலிங் வர மாட்டேங்குது புரியலடா வேற ஒண்ணு இவனோட ரொம்ப சின்ன பொண்ணுகிட்டே விளையாடிட்டு இருந்தானா அவனுக்கு அதான் பிடிச்சிருக்கோம் என்னமோ இது வயசு ஈக்குவல் வயசு அதான் அவனுக்கு அது கூட காரணம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரே வயசு அதனால கூட இப்பெல்லாம் மூத்த பிள்ளை கூட கல்யாணம் இல்லைண்ணே அது சரிப்படாது என்னால முடியலண்ணே நான் சொல்றேன்ல நீ போனை போட்டு பேசு அப்புறம் பாரு உனக்கு தானே அந்த பிள்ளை மேல காதல் வரும் வருமாண்ணே வரும்டா நான் சொல்றேன்ல போ போனை போட்டு வீடியோ பேசி பாரு அப்படிதான் நாளைக்கு காலையில கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருப்ப பாத்துக்க அவனே நிச்சயத்தை முடிஞ்சுன்னு வச்சுக்க அவத்தான் உனக்கு பொண்டாட்டி சரிண்ணே நான் பேசி பாக்குறேன் பேசி பாக்குறேன் இது கெட்டிட முன்னா முழுக்கடா தலைய ஆட்டினா முடியாதுண்ணே அது எப்படி முடியும் நீ ஸ்ட்ராங்கா இருக்கல்ல வேற வழி உனக்கு ஃபீலிங் எதுவும் வழங்கும் ஏண்டா இதை வீட்டை சொல்ல வேண்டியதுடா இல்லைண்ணே அப்பாவுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் ஆசை வந்துட்டேன் அதுக்கான நான் அண்ணனு அலெக்சனுக்கு கல்யாணம் முடிஞ்சுதானே ஆகணும் போட்டோம் என்ன குட்டிலாம் முடிஞ்சதா அப்படி என்ன முடிவு எடுத்திருக்க சரிண்ணா நீ பேசுன வர ஓய் உனதான் கேட்க என்ன முடிவு எடுத்திருக்க என்னோட சின்ன பிள்ளைலாம் கல்யாணம் பண்ண போறானுங்க சீக்கிரம் நல்ல முடிவு சொல்லி இந்த வீட்டு மருமகள் ஆயாச்சு இனி நல்ல முடிவு எடுத்தா தான் முடியும் கையில புடிங்க என்னது புடிங்க எதுக்கு நீ மருந்து வாங்கிட்டு வந்திருக்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்குற மருந்துல இதை கலக்கணுமா திரும்ப விடல கழுத்துல கத்தி வச்சிருந்தா திரும்ப முடியல இத குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லி மிரட்டினா இதை இந்த வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கறனா எங்க அம்மா அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரையும் கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டினா இன்னும் 2 நல்ல ரிசல்ட் தெரியணுமா அப்படி ரிசல்ட் வரலனா மொத தலை எங்க அப்பா தலை விழுமா அவன் யாரு நான் கண்டுபிடிக்கிறேன் சிசிடி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ண எந்த எவிடன்ஸும் கிடைக்கல நான் அவங்கிட்ட வாங்கலனா என் மூலமா இல்லாட்டா இன்னொருத்தவங்க மூலமா ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவான் அதுக்கு நாமளே இந்த வேலையை செய்யலாம்டா வாங்கிட்டு வந்தேன் நான் இப்ப இதை வாங்கல வேற யார் மூலமா இது வீட்டுக்குள்ள வந்துடும் குழந்தைங்களுக்கு என்ன கொடுத்தாலும் செக் பண்ணி கொடுங்க இப்ப அவங்க அடிக்க நினைக்கிறது இந்த வீட்டு குழந்தைங்க தான் எங்க அப்பா கிட்ட போய் சொன்னேன் அப்பா இந்த வேலையை நான் செய்யலனா உங்க தலை விழுந்துருமா என்னப்பா செய்யிட்டு நான் கேட்டேன் என் தலை இந்த மண்ணில் விழுந்தாலும் நான் சந்தோஷமா போவேன் உண்ட வீட்டுக்கு மட்டும் 2 பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேன்னா நான் நாண்டுகிட்டு செத்துருவேன்னு எங்க அப்பா சொன்னாரு எங்க அம்மா உனக்கு அடைக்கலம் கொடுத்த வீட்டுக்கு உண்மையா இரு எனக்கு போய் சேர்ற வயசுதான் நான் சந்தோஷமா போய் சேர்ந்துடுறேன் நீ 2 மட்டும் பண்ணிடாதன்னு சொல்லி அனுப்புனாங்க நான் எங்க அம்மா அப்பாட்ட கேட்காமலே இங்க கொண்டு தான் வரணும்னு நினைச்சேன் இருந்தாலும் அவங்க உசுறு போக போதே அதுக்குத்தான் அவங்க கிட்டே சொல்லிட்டு வந்தேன் ஏன் செத்தேன்னு அவங்களுக்கு தெரியணும்ல அண்ணனுக்கும் அன்னைக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுப்பீங்க நம்பிக்கையில வந்துட்டேன் ஒன்னும் ஆகாது நான் பாத்துக்கிறேன் சரி புள்ள கூட கண்டுபிடிக்காதுங்க ஏண்டா சிசிடி கேமரால எங்களால கண்டுபிடிக்க முடியாது 1 மணி நேரத்துல கண்டுபிடிக்க ஐயோ பரவாயில்ல நான் உங்களுக்கு சமைச்சு வைக்கிறேன் நீங்க போங்க இல்ல எனக்கானதை நான் சமைச்சுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுல என்ன இருக்குது நான் கூட மாட ஹெல்ப் பண்றேன் இந்த வீட்டுல இருந்து பழகவே இல்லை பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் என்ன இங்க இருந்து தப்பிக்கவா முடியும் பழகி தானே ஆகணும் நான் சமைச்சுக்கிறேன் உனக்கு மாமா பிடிக்கலையா பிடிக்கலங்கிறத வர அவர் யாருன்னே எனக்கு தெரியாது யாருன்னே தெரியாதவரை எப்படி பிடிக்கும் திடீர்னு வந்தாரு பிடிச்சிருக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டாரு எனக்கு அவரை பத்தி எதுவுமே தெரியாது சொல்ல போனா அவர் பேர் கூட எனக்கு இது வரைக்கும் நல்லா தெரியாது ஒரு நாளும் பேசி பழகினது இல்ல ஆனா அவர் தான் புருஷன்னு ஏத்துக்கணும் நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன் உனக்கு தைரியம் தானா வரும் என்ன இந்த வீட்டு பசங்க எல்லாருமே முரட்டாட்டமா ரவுடிகள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல மிருக மாதிரி தான் வெளியில எல்லாம் நடந்துக்கிடுவாங்க காட்டு முராண்டிகள் தான் சொல்றதை கேளு ஆனா அவங்க கிட்ட உண்மை நேர்மை ரொம்ப அதிகமா இருக்கும் காதலிக்க பொண்ணு தர வேற யாரையும் எடுத்து பார்க்க மாட்டாங்க லேஸ்ல காதல்ல விழ மாட்டாங்க அப்படி விழுந்தா கடைசி வரைக்கும் அவ மட்டும்தான் ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு வசதி இருக்குது அது எப்படி கொஞ்சம் வசதி இருந்தாலே பட்டி பட்டின்னு போறானுங்க சுட்டு போட்டாலும் அது இவங்களுக்கு வராது தெரியாது தனக்குன்னு உள்ளவள ரொம்ப அதிகமா நேசிப்பானுங்க அந்த விதத்துல கெட்டிக்க பழவா கொடுத்து வச்சவளா இருப்பா இவங்க காட்டு முராண்டி மாதிரி இருக்கிறதுனால வீட்டுக்கு வர பொண்ணுங்களை குழந்தை மாதிரி தான் பாப்பானுங்க அவங்க ஏதோ சின்ன பொண்ணு மாதிரியே நடத்துவாங்க ஆச்சரியமா இருக்கே அவங்க வீட்டு பெண்களை ரொம்ப மென்மையா நினைப்பாங்க
இந்த வீட்ல ராணி ஒத்தி சுத்திட்டு வருவாள, கொஞ்சம் குண்டா. அவளேதான். அது துரமம்மா பொண்டாட்டி. டாக்டர் வைஃபா? ஆமா. இங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, படிப்பு பார்க்க மாட்டாங்க. பிடிச்சிருக்குன்னா தூக்கிட்டு வந்துருவானுங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆமா, துரமம்மா ஏகப்பட்ட படிப்பு படிச்சிருக்காரு டாக்டர்ல. ஆனா இவா பிஏ தமிழ் தான். அதுவும் 3ஆம் வருஷம் படிக்கும் போதே தூக்கிட்டு வந்துட்டாரு. அவளும் வந்த புதுசுல இப்படித்தான் ஒன்ன மாதிரி அழுதுகிட்டே இருப்பா. அங்கேயும் ஓடிடுவா. மாமா பார்த்தாலே பயந்து ஓடிடுவா. ஆனா அவளும் மரட்டாட்டமான ஆளு, வெளியில ரவுடிசம் பண்ற ஆளு. வீட்டுக்குள்ள அவளை ஒரு குழந்தை தண்ண மாதிரி தேடிட்டு அலைவாரு. ராணி ராணி ராணின்னு அவகிட்ட கோத்த காட்டவே மாட்டாரு. அவளை பாரு, கல்யாணம் முடிஞ்சு 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் அவ பாட்டுக்கு சித்திட்டு இருப்பா. அவகிட்ட எதையும் எதிர்பார்க்கறதும் கிடையாது. அப்புறம் கிங்ஸி மாமா சொல்லவே வேண்டாம். டோட்டல் அவ காலடி தான். அது மட்டும் இல்ல, எங்கேயும் ஒரு தலை திரும்புறதே கிடையாது. ஈஸியை தவிர வேற எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டாரு. மயக்கலாம் நினைச்சாலும் மயக்க முடியாது. மயக்கத்துல கூட இசை என்ன சொல்லுவாரு, பைத்தியமா இருப்பாரு இசை மேல. அப்படித்தான் இந்த வீட்டுல எல்லாருமே. அதனால நீ கண்ணை முடிக்கிட்டு தைரியமா இருக்கலாம். மரட்டாட்டத்தெல்லாம் எதையும் கணக்கிட கூடாது. போக போக உனக்கே பிடிச்சிடும். சரி, நான் எல்லாருக்கும் பால் கொண்டு கொடுக்கணும். நான் கொடுத்துட்டு வரேன். சரி, தேங்க்ஸ். எதுக்கு? புரிய வச்சதுக்கு. நான் டூட்டி முடிஞ்சு வரும்போதெல்லாம் பயந்துகிட்டே வருவேன். ஏதாவது தப்பாயிருமோ, தப்பா நடந்துக்கிடுவாங்களோன்னு. அதெல்லாம் இந்த வீட்டுல இடம் கிடையாது. மனசார விரும்பினதா, இல்லைன்னா மூச்சு காத்து கூட நம்ம மேல படாது. சரி, ஆனா பக்க ரவுடி மாதிரியே இருக்காங்களே. மாணிக்க மாமா தானே. அவர் எப்பவுமே அப்படிதான் இருப்பாரு. அவர்கிட்ட கொஞ்சம் பண்புலன்னு எதிர்பார்க்க முடியாது. அவர் பேச்சுலக்கு தான் அப்படி. ஆனா உண்மையில ரொம்ப நல்லவரு. நீ அவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இசை கூட இருக்கும்போது பாரு. ஏன், அவகிட்ட இருக்கும்போது மட்டும்தான் அவரோட உண்மையான குணம் தெரியும். நல்ல ஜாலியா இருப்பாரு. இசைன்னா அவருக்கு ரொம்ப உசரு. காலையில பாரு, அவகிட்ட அவ்வளவு பாசமா இருப்பாருன்னு. சரி, நான் வரேன். இவ என்னமோ சொல்றா, ஆனா எனக்கு இந்த வீட்டுக்கெல்லாம் பார்த்தாலே பயமா இருக்கு. யார பார்த்தாலும் மீசி இவ்வளவு உயரத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படியே சுத்திட்டு இருக்கானுங்க. எப்படி பயம் இல்லாம இருக்கும்? ஆனா இவ என்ன இப்படி சொல்லுதா? வந்துட்டாரு, நான் சமைக்கணும். சம சம சம. இல்ல, நான் உன்னை கட்டாயப்படுத்தி இங்க தூக்கிட்டு வந்தேன். ஆமா, ஏன் நீ நினைச்சிருந்தா பழி வாங்கியிருக்காங்க. அப்படி ஒரு உசிர கொண்டு இந்த மண்ணில நான் வாழணும் அவசியம் இல்ல. சரியாதான் மாணிக்க தூக்கி இருக்கான். என்னது? சரியா தாண்டி தூக்கிட்டு வந்திருக்கேன் உன்னை நான். இல்ல, எல்லாரும் பார்க்கதான் முரட்டாட்டமா இருப்பாங்க. ஆனா பழகி பார்த்தா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனா எப்பா எப்பவா? ஆமா. சரி, உங்க கையால ஏதாவது சமைச்சு கொடு. உங்க கையால ஏதாவது சமைச்சு கொடுங்க. அதுக்கு வேலை பாருங்க. ஆஹா, நீ சாகிற வரைக்கும் முடிஞ்சு மட்டும்தான். எனக்கு சமைக்க தெரியாது. சுடு தண்ணியாவது வச்சு கொடு. சிரிச்சியோ? இல்லையா? இல்ல, சிரிச்ச மறந்துச்சதுன்னு கேட்டேன். சுடு தண்ணி வைக்க தெரியாது. வாங்கி சேர்ந்து குளிப்போம். எதுவுமே தப்பாவே நினை. அதை சுடு தண்ணி வைக்க தெரியாது, பச்சை தண்ணி குடிச்சு வரலான்னு சொன்னேன். காஃபி போடு. அதான் சொன்ன தெரியாது. பால் இருக்கும், அது எது காய்ச்சி கொடு, வயிறு பசிக்கு. என்ன உரிமையோட கேக்குறாரு. என்ன பத்தி இவருக்கு என்ன தெரியும்? எதுவுமே தெரியாது. ஹலோ, எனக்கு பேக்ரவுண்ட் இருக்கு. என்ன பேக்ரவுண்ட்? எத்தனை ஒரு ஜில்லாக்கு நீங்க கலெக்டர்? ஹலோ, எத்தனை ஒரு ரவுடின்னு கேட்டேன். இல்ல, எனக்கு முதல் காதல் இருக்குது. முதலாளியா, பால் கொண்டு வந்திருக்க. என்ன சொன்ன? முதலாளியா, பால் கொண்டு வந்திருக்க. ஐயா, இதை வச்சுட்டு போட்டுமா? இரு வார. என்ன பண்ண போறாரு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சத்தமே கேட்கல. சரிங்கய்யா, நாளை கண்ணு பார்க்க. சரி, நான் கிளம்புறேன், வழி விடுங்க. எனக்கு காய்ச்சல் அடிக்கு, கால் கை அமுக்கு. அது நான் செய்ய முடியாது. நான் வரேன். நான் முதலாளி தானே, நீ வேலைக்காரி தானே. கால் கை அமுக்கு. எனக்கு அதிகமா காய்ச்சல் அடிக்கு, அமுக்கு. அது என்னால முடியாது, வழி விடுங்க. ஐய், அமுக்குடி. இல்ல, என்னால முடியாது. அமுக்குடி. கத்தியவ யாரும் வர முடியாது. வா. இல்ல, பாடி. எவ்வளவு கத்துனோட வெளியில கேட்காது.